ஹாய், திஸ் இஸ் பிரியதர்ஷினி. வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஐஏஎஸ் அகாடமியில் சில்வர் காயின் வெப் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ என்ன இந்த வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆகஸ்ட் 1லேருந்து நம்மளோட மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே வீடியோஸோட ஸ்டார்டிங், வீடியோஸோட மிடில், வீடியோஸோட எண்டிங்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்குறோம். இந்த 5 கொஸ்டினுக்கு யார் ஒருத்தவங்க கமெண்ட்டில் ப்ராப்பரான ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நம்மளோட டெலிகிராம் பேஜில் ஈவினிங் 7 o'clock ஒரு போல் செஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த போலில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அதில் இருக்கவங்களை குலுக்கல் மொழியில் தேர்ந்தெடுத்து சில்வர் காயின் நம்ம ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சில்வர் காயின் வெப்சைட்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1லேருந்து போடக்கூடிய வீடியோஸை கண்டினியூஷனாக பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெதர் நீங்கள் ஸ்டேட் போர்டு ஆர் சென்ட்ரல் போர்டு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்னாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அந்த செஷனில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெர்சஸ் டிபிஎஸ்பி. ஓகேவா? ஸோ அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் இருக்கு, இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய செஷன் தான் இன்னைக்கான செஷன். நம்ம இப்போ கிளாஸில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அதனால அடிப்படை உரிமை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசனுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரைட்ஸை யாராவது ஒருத்தவங்க வயலேட் பண்றாங்க, ஈவன் அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராவது அதை வயலேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த ரைட்ஸ் தான் கான்ஸ்டியூஷன் தூக்கி நிறுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் இல்லை அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிருக்கும். அந்த ரைட்ஸ் கொண்டு எங்கே வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாமா? பார்ட் 3ல கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு வச்சிருக்கோம். இந்திய அரசியலமைப்பு பகுதி 3ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 35 வரைக்கும் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட அடிப்படை உரிமைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் 14லேருந்து உங்களுக்கு 32 வரைக்கும் தான் இருக்கும். எந்த ஸ்கூல் புக் நீங்கள் எடுத்தாலும் சரி இதுதான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அடிப்படை உரிமைன்றது உங்களுக்கு ஆர்டிகல் 12லேருந்து ஆரம்பிச்சு 35 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ இந்த 12, 13, 34, 35, 33 இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ப்ரீவியஸில் நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் உங்களை என்ன படிக்க சொல்லுவாங்க அப்படின்னா சிலபஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். இப்போ நீங்கள் உங்களுடைய கொஸ்டினில் ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது அப்படின்ற உங்களை கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். கொஸ்டின் பேப்பரில் ஆர்டிகல் 12 கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் ஆர்டிகல் 14 தானே இருக்குது, அப்போ 12 எங்கே இருக்குது? அப்போ ஸ்கூல் புக்கு ப்ரெஃபர் பண்ணணுமா இல்லை சிலபஸ்க்கு ப்ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் சிலபஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்கூல் புக்குக்கு நீங்கள் செகண்டாக தான் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எத்தனை ஸ்கூல் புக் மாற்றினாலும் நம்ம நடக்கிற இந்த ஆகஸ்ட்லேருந்து அப்லோட் ஆகக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எந்த ஸ்கூல் புக் எத்தனை வருஷம் மாற்றினாலும் இந்த கண்டென்ட் எல்லாம் மாறவே மாறாது. ஸோ பார்க்கலாம். அடிப்படை உரிமைகளை மீறும் போது நீதிமன்றத்துக்கு நம்ம அதை என்ன பண்ணலாம், எடுத்து செல்லலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எங்கே போகலாம், நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்போட தூண் அப்படின்னு சொல்றது யாருன்னா நம்மளோட டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான். இந்திய அரசியல் அமைப்போட தூண்னு எதை சொல்லியிருக்காரு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்லிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமல்படுத்தும் போது எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஸோ இது 7 அடிப்படை உரிமைகள் தான் இன்னைக்கு என்னவா மாறி இருக்குன்னா 6 அடிப்படை உரிமையா மாறி இருக்கு. எதனால அந்த ஒரு அடிப்படை உரிமையை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆர்டிகல் 31 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அந்த 31 அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நம்மளோட சொத்து உரிமையை பற்றி சொல்லுது. ஓகேவா? சரி, இந்த சொத்து உரிமையை நம்மளோட அடிப்படை உரிமையிலேருந்து தூக்கிட்டாங்க. எப்படி எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ நீங்கள் ஜப்பான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க. இப்போ அங்கே ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே நமக்கு என்ன வேணும், ஒரு ரோடு வேணும். இப்போ ஜப்பானில் என்ன தான் பண்ணுவாங்க, அந்த வீட்டை வளைச்சி போய் ரோடு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ரோட்டுக்கு நடுவில் வீடு இருக்கும். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு டேரெக்டாக என்ன பண்ணிடுவோம், ரோடு போட்டுருவோம். ஸோ இதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட ப்ராப்பர்ட்டியை ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி எடுத்ததுனால தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெளியில் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கே ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பைபாஸில் 8 வழி சாலை போட போகிறோம், எனக்கு உங்களோட லேண்டு வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 இருக்கு, என்னோட லேண்டை நீங்கள் அக்யூர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே என்ன பண்ணுவேன், சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹைகோர்ட்லேயோ கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அவன் என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். அவன் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஓடிடுவான். இப்போ இந்த மாதிரி
பொது நலங்களை செய்யறதுக்கு நிறைய தடை வருது. இப்ப என்னோட இடம் வந்து அங்க தடையா இருக்கு 8 வழி சாலை போறதுக்கு. அப்பதான் கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இடத்த குடுக்க மாட்டாங்க. எல்லாரும் என் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்குதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வந்துருவாங்க. அப்பதான் அங்க ஒரு செக் வைக்கிறாங்க. அப்ப சொத்துரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்தா தானே நீ கேள்வி கேட்ப. அதை அங்கேயிருந்து நாங்க எடுத்துடுறோம் அப்படின்னு 1978 44வது சட்ட திருத்தத்தின் படி இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 எடுத்துடுறாங்க. அப்ப அது எங்க தான் இருக்கு அப்படின்னா, இப்ப அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்ட் 12ல, ஓகேவா, பார்ட் 12ல ஆர்டிகல் 307 அது ஒரு சட்ட உரிமையா கொண்டு போய் வச்சுட்டோம். அது என்ன உரிமையா இருந்தது? அடிப்படை உரிமையா இருந்தது. இன்னைக்கு அது எங்க இருக்கு? சட்ட உரிமையா இருந்தது. அது ஆல்ரெடி என்ன பார்ட்ல இருந்துச்சு? பார்ட் 3ல இருந்துச்சு. இப்ப அது என்னத்துல இருந்துச்சு? பார்ட் 12ல இருக்கு. ஆல்ரெடி என்ன ஆர்டிகல் இருந்துச்சு? 31ல இருந்துச்சு. இப்ப என்னவா இருக்கு? 307 இருந்துச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இப்ப என்னவா மாறிடுச்சு? சிவில் ரைட்ஸா மாறிடுச்சு. ஓகேவா? இப்ப என்னோட லேண்டை கவர்மெண்ட் வந்து 8 வழி சாலை போட கேட்கறாங்கன்னா கண்டிப்பா நான் கொடுத்தே ஆகணும். அதுக்கு எனக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டு போதோ அதுக்கேற்ற ஒரு அடிக்யூட் அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அதை நான் வாங்கிட்டு அமைதியா போயிடணும். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்குதுன்னு அந்த இடத்துல நான் சொல்ல முடியாது. அப்ப ஸ்டார்டிங்ல 7 இருந்துச்சு. இப்ப எத்தனை தான் இருக்கு? 6 தான் இருக்கு. எந்த ரைட்ஸை நம்ம எடுத்துட்டோம்? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம். ஏன் எடுத்தோம்? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட லேண்ட் சம்டைம்ஸ் தேவைப்படும். அப்போ என்னோட ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள இருக்கு, கை வைக்க கூடாது, ஒரு இண்டிவிஜுவல் என்னைக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போயிட்டு சிவில் ரைட்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்ப இது இப்ப எங்க இருக்கு? சிவில் ரைட்ல பார்ட் 12ல ஆர்டிகல் 307ல ஒரு சிவில் ரைட்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 6 அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத விழாவாரியா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அடிப்படை உரிமையை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அதுல இருந்தா நம்ம அடிப்படை உரிமையை எடுத்திருப்போம். நம்மளோட கான்ஸ்டியூஷன் நிறைய ஊர்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கும். அப்புறமா அதே மாதிரி அடிப்படை உரிமையை நம்ம எதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்? நம்மளோட அமெரிக்கால இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இது எந்த பாட்டு கீழே இருக்கு? பாட்டு 3க்குள்ள இருக்கு. ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் எதை பத்தி சொல்லுது? அடிப்படை உரிமையை பத்தி சொல்லுது. அதுல இருந்து ஒரு அடிப்படை உரிமை எடுத்தாச்சு. எந்த உரிமை எடுத்தோம்? 31 எடுத்துட்டோம். அது இப்ப எங்க இருக்கு? 307 இருக்கு. என்ன உரிமையா இருக்கு? சட்ட உரிமையா இருந்தது. இதுக்கு முன்னாடி என்ன உரிமையா இருந்துச்சு? அடிப்படை உரிமையா இருந்துச்சு. என்ன பாட்டு கீழே? 3 கீழே இருந்துச்சு. ஓகேவா? கிளியர்? ஸோ இப்போ அடுத்தது போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆர்டிகல் 12. இந்த 12னா முதல்ல என்ன அப்படின்னா கவர்மெண்ட். 12 என்ன? கவர்மெண்ட். அந்த இடத்துல அரசுன்னு இருக்கு இல்லையா? அரசு அப்படிங்கிறத சொல்றதா முதல்ல 12. நம்மளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்னா யாரு சொல்லுங்க? கவர்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, கவர்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. முதல்ல அரசாங்கம். ஸ்டேட்னாலே முதல்ல கவர்மெண்ட் தான்ப்பா. ஓகேவா? நம்ம தான் அதை என்னவா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தியாங்கிறது சென்ட்ரல், அது கீழே 28 ஸ்டேட் இருக்கு, அது கீழே 8 யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு பிரிச்சிருக்கோம். ஆனா ஸ்டேட் அப்படின்னாலே அது கவர்மெண்ட் தான். ஒரே ஒரு கவர்மெண்ட் அங்க இருக்கு இல்லையா சென்ட்ரல்ல, அது மட்டும்தான். ஓகேவா? அப்ப இந்த 12ங்கிற அரசு அப்படிங்கிறதுக்கு அவங்க எதெல்லாம் விரிவாக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளோட இந்திய அரசாங்கம் பார்லியாமெண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட மாநில அரசாங்கம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், அதுக்கப்புறம் இந்திய எல்லைக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளூர் அமைப்புகள் லோக்கல் பாடிஸ்ல இருந்து எல்லாமே என்னதான் ஆர்டிகல் 12 கீழே தான் வருது. அப்ப ஆர்டிகல் 12ல அரசு அப்படிங்கிறது என்ன வரும் நமக்கு? நம்மளோட பார்லியாமெண்ட் சிஸ்டம், நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட், நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ், நம்மளோட லோக்கல் பாடிஸ் எல்லாமே எதுக்குள்ளதான் வருது? ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள ஆர்டிகல் 12லே அடங்கிருது. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய அனைத்து அதிகார அமைப்புகள், இந்தியாவோட அரசாங்கத்துல எதெல்லாம் கட்டுப்பாட்டு கீழே இருக்கோ அது எல்லாம் எது கீழே வருது? ஆர்டிகல் 12 கீழே வருது. அப்ப ஆர்டிகல் 12 எதை பத்தி சொல்லுது? ஸ்டேட், அரசு அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. என்ன மேம், ஸ்டேட்னா மாநிலம் தானே? திரும்பி சொல்ற, ஸ்டேட்னா மாநிலம் கிடையாது. ஸ்டேட்னா கவர்மெண்ட் தான். ஓகேவா? நம்ம தான் அதை என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஸ்டேட்னா சென்ட்ரல், மாநில அரசாங்கம், சென்ட்ரல்னா வந்து மத்திய அரசாங்கம், ஸ்டேட்னா கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆர்டிகல் 13. இப்போ உங்களுக்கு கிளியரட்டிக்கலா புரியுதா? 12 அப்படிங்கிறது அரசை பத்தி பேசுது. அரசு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லியாமெண்ட்டை பத்தி பேசுது. ஸ்டேட் அதாவது நம்ம மாநிலம், அதோட சேர்த்து இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பத்தி பேசுது. அதுக்கப்புறம் லோக்கல் பாடிஸை பத்தி பேசுது. எதெல்லாம் இந்தியாவோட கட்டுப்பாட்டு கீழே வருதோ அது எல்லாத்த பத்தி பேசுறது ஆர்டிகல் 12. இப்போ ஆர்டிகல் 30, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது ஆர்டிகல் 13 தான் இருக்கு. அது என்ன மேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் அனைத்தும் இல்லாத நிலை என இப்பிரிவின் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்ன மேம்? நமக்கே தெரியும். இப்போ ஒரு லா ஒன்று கொண்டு வராங்க.
என்ன லா கொண்டு வராங்க? ஏதாவது ஒரு லா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இத லா கொண்டு வரும்போது, அத என்ன பண்ணுவாங்க? லெஜிஸ்லேட்டிவ் தான் கொண்டு வராங்க. அத எக்ஸிக்யூட்டிவ் தான் என்ன பண்ணுவாங்க? நடைமுறைப்படுத்துவாங்க. அப்படி நடைமுறைப்படுத்தும்போது, ஜுடிஷியல் உள்ள பூந்து, இந்த சட்டம் செல்லாது. இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன வயலேட் பண்ணுது அப்படின்னு ஒரு இடத்துல வந்து செக் வைப்பாங்க நம்மளோட ஜுடிஷியல். அப்படி செக் வைக்கிறாங்கல்ல, அதுதான் ஆர்டிகல் 13. அப்ப 13 அப்படிங்கிறது வாட்ச் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் அது வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்றாங்களான்னு சொல்லி 13 அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு முரண்பாடா நீங்க எந்த சட்டம் இயற்றினாலும் அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சட்டங்களை பாதிக்குதுன்னு வரும்போது ஜுடிஷியல் அதை செல்லாதுன்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 13 கூட தான் இருக்குன்னு சொல்லி அடிப்படை உரிமை சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஆர்டிகல் 32, ஹை கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஆர்டிகல் 226 எந்த மாதிரி ரிட்டெல்லாம் வெளியிடணும் அப்படிங்கிறதையும் நம்மளோட 13 தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ 12 ஸ்டேட்டை பற்றி பேசுது. எதெல்லாம் ஸ்டேட்டு கீழே வருது அப்படிங்கிறத பேசுது. ஆர்டிகல் 13 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஏதாவது வயலேட் பண்ற மாதிரி இருக்குன்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் ஜுடிஷியல் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது 13 நமக்கு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் சமத்துவ உரிமை இதுல இருந்தா நம்மளோட ஸ்கூல் புக்ல இருக்கும். கரெக்டா? இப்போ ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேவா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. நீயும் சமம், நானும் சமம், வீடியோ பார்க்குற நீங்களும் சமம். ஓகேவா? எல்லாருமே சமம் அப்படிங்கிறதா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இப்போ உங்க எல்லார் மண்டையிலயும் ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். கரெக்டா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா எதுக்கு ரிசர்வேஷன் இருக்கு? கரெக்டா? அதுக்கு தான் ஒரு செக் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, சட்டத்தின் முன் சமத்துவம். சட்டமே முதன்மையானது. ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் சட்டத்திற்கு வேறுபட்டவன் அல்ல. இது இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. கொஸ்டின்ல கேட்பாங்க, சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது, இந்த சட்டத்தின் பாதுகாப்பு அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருந்தோம். சட்டத்தின் அனைவருக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்கோம்? இங்கிலாந்துல இருந்தும் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்தது 15. இந்த 15 என்ன மேம் சொல்றாங்க அப்படின்னா, சாதி சமய இன பால் பிறப்பு வேறுபாடுகள் காட்ட தடை. டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் கேஸ்ட், ஜெண்டர், ரிலீஜியன் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. சரியா? நமக்கு தமிழ்ல வந்து ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். என்னையும் உங்களையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க டேலண்ட் என்கிட்ட இருக்காது, என்கிட்ட இருக்க டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்காது. சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். அப்போ என்னை வேறுபடுத்தி காட்டும்னா என்னோட தொழில், என்னோட திறமையில வேறுபடுத்தி காட்டு. நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நீ இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன், நீ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நீ அந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லி எனக்கு என்னை வந்து வேறுபடுத்தி காட்டாத அப்படின்னு அந்த திருக்குறளை சொன்ன மாதிரி அந்த திருக்குறளை அப்படியே சொல்றதா ஆர்டிகல் 15. டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் கேஸ்ட், ஜெண்டர், ரிலீஜியன் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க? யாரையோ சாதி மதம் பேதம் இதெல்லாம் பார்க்க கூடாது, எல்லாரும் சமம்னு சொல்றது ஆர்டிகல் 15. 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. ஆர்டிகல் 15 இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இனவெறி கொள்கைன்னு ஒருத்தர் இருப்பாரு, நம்மளோட நெல்சன் மண்டேலாவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தென்னாப்பிரிக்கால இனவெறி கொள்கை மூலமா கிட்டத்தட்ட 27 வருஷம் அவரை தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ள வச்சிருப்பாங்க. ஓகேவா? 1990 வெளில வர அவரு இனவெறிக்காக என்ன பண்ணுவார்னா போராட்டத்துல நிற்பாரு. ஸோ அப்படி நின்று 1994 தென்னாப்பிரிக்கா காங்கிரஸ் அவர் என்ன பண்ணுவாரு? ஜெயிச்சு பிரசிடென்டா வருவார். 1994 27 வருஷம் உள்ளந்தவரு 1990 ரிலீஸ் ஆகிறாரு. தென்னாப்பிரிக்கா காங்கிரஸ்ல நின்று அவர் என்ன பண்ணுவார்னா பிரசிடென்ட் ஆஃப் தென்னாப்பிரிக்காவா வருவார். ஓகேவா? இல்லை என்னன்னா மொத ஒரு கருப்பினத்தை செய்த ஒருத்தர் அந்த ஊர்ல பிரசிடென்டா வந்தது 1994. நம்ம ஊர்ல வந்து கருப்பு காந்தின்னு சொல்லக்கூடிய நம்மளோட நேஷனல் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீட்டர் மரிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல ஓடும் ரயில்ல இருந்து தள்ளி விடுவாங்க. ஏன்னா முதற் பட்டியல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளையர்கள் மட்டும்தான் அமரணும். ஆனா அவர் ஒரு கருப்பினத்தவர், வெள்ளையர் அல்லாத ஒருவர் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாங்க? அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கூட வச்சிருப்பாரு. ஆனா அவரை ஓடும் ரயில்ல இருந்து தள்ளி விட்டுருவாங்க பீட்டர் மரிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல இருந்து. ஸோ அப்போ இது எல்லாமே எதுல வருது? இந்த ஆர்டிகல் 15 தான் நமக்கு திரும்ப சொல்லுது. ஒருத்தவங்களை வந்து அவங்களோட கலரை பார்த்தோ, கம்யூனிட்டியை பார்த்தோ, அவங்களோட இனத்தை பார்த்தோ நம்ம வேறுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது 16 வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம உரிமை. எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும் தான். கரெக்டா? ஆனா இப்ப நமக்கு இருக்கா? நோ. அதுக்குதான் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்கிளாஸ் 60. சரத்து 14 சப்கிளாஸ் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு வேலைகளில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் சிறுபான்மையருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்?
முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 15 நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேறுபடுத்தி காட்டக்கூடாது. 16 என்ன குடுத்துருக்காங்க? வேலைவாய்ப்புல அனைவருக்கும் சம உரிமையினை குடுத்துருக்காங்க. 16 நாள்ல அரசு வேலைகள்ல தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், சிறுபான்மையினருக்கு என்ன குடுக்கணும்? முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுல நீங்க இன்னொன்னு குறிக்க வேண்டியது 15 சப் கிளாஸ் 4ன்னு ஒண்ணு போட்டுக்கோங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியலி, எஜுகேஷனலி நல்லா இந்த வார்த்தை. சோஷியலி, எஜுகேஷனலி யார் ஒருத்தங்க வீக்கர் செக்ஷனா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன குடுக்கலாம்? இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம். ஆல்ரெடி இங்க என்ன பார்த்தோம்? சாதி, சமய, இன, பால்ல என்ன பண்ணக்கூடாது? வேறுபடுத்தக்கூடாது. ஆனா யார் ஒருத்தங்க சோஷியலி, எஜுகேஷனலி வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றது 15(4). இங்க வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சம உரிமைன்னு சொல்றது 16 சொல்லுது. ஆனா 16(4) என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு வேலையில தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இப்ப இதுல உங்களுக்கு என்ன இருக்குது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 இடிக்குது, 16 இடிக்குது, இதெல்லாம் இடிக்குது தானே? நீ எல்லாரையும் சமம்னு சொல்லிட்ட. பின்ன எதுக்கு நீ சப் கிளாஸ் கொடுக்குற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. அதுக்கு தான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4, ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 இது ரெண்டையும் நம்ம அமல்படுத்தும் போது ஆர்டிகல் 14 இருக்குல்ல, அது எந்த விதத்திலையும் பாதிப்படையாது அப்படின்னு சொன்ன ஆர்டிகல் 29 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருப்பாங்க. 29 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணாது? இவங்கள எந்த இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு இப்போ எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்கில் தான் கொடுப்பாங்க. இதே ஒரு எஸ்சி எஸ்டி, ஒரு விஓஓ, ஒரு குரூப் 2 ஆஃபீஸரோ போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ப்ரமோஷன்லாம் அவங்களுக்கு என்ன கிடையாது? இந்த ரிசர்வேஷன் கிடையாது. 15 நாள் 16 நாள் உங்களுக்கு வேலை செய்யாது. ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு என்ன வேலை செய்யாது? ரிசர்வேஷன் வேலை செய்யாது. எதுக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் வேலை செய்யும்? ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்புக்குள்ளே போறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் வேலை செய்யும். கிளியரா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த 15 சப் கிளாஸ் 4, 16 சப் கிளாஸ் 4 நாங்கள் போடும் போது உங்களுக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற 14 ஆர்டிகல் இடிக்காது அப்படின்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 29 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. கிளியர்? ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் 17 தீண்டாமை ஒழிப்பு. என்ன பண்ணோம்? பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதெல்லாம் நல்ல படம். ஓகேவா? அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்ஸில் ஹீரோ உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தாத்தா உட்காந்துருப்பாரு. இவெல்லாம் என் பக்கத்தில் உட்காரதா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் உட்காரதுக்கு என்ன இருக்கு? சமம். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா இதை நம்ம பார்க்கறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தீண்டாமை அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? ஒழிக்கணும். அப்போ தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 1955. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதே 1955ல் ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. என்ன சட்டம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது கொஸ்டின் நம்பர் 1. ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துட்டீங்கன்னா 1955 உங்களுக்கு என்ன சட்டம்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பார்ட் 2ல வரும். அது என்ன சட்டம் அப்படிங்கிறத போடுங்க. ஸோ அடுத்தது இந்த 1955 தான் பின்னர் என்னவா மாறுனுச்சுன்னா சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டமாக மாறுனுச்சு. எந்த வருஷம் சொல்லி பார்த்தோம்னா 1976ல் இந்த சட்டம் தீண்டாமை சட்டம் சிவில் உரிமை சட்டமாக மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 18. இது என்ன மேம்? ஆர்டிகல் 18 அப்படின்னா பட்டங்கள் ஒழிப்பு. ஆங்கிலேயர்கள் தந்த பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? நீங்க இந்திய அரசால வழங்கப்படக்கூடிய பத்மஸ்ரீ, பத்ம பூஷன் போன்ற பட்டங்கள், ராணுவ பட்டங்கள், பரமவீர் சக்ரா போன்ற பட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க வாங்கலாம். ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்டால தந்த பட்டங்களை என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது நம்மளோட வீர திருமகன்னு சொல்லக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட சர் நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை என்ன பண்ணிருப்பாருன்னா திறந்திருப்பாரு. எனக்கு இது தேவை கிடையாது, இப்பேற்பட்ட சூழல்ல நான் அதை ஒரு அவமானத்தோட சின்னமா நான் அதை கருதுற, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாரு. அதே மாதிரி காந்துவும் தென்னாப்பிரிக்கால அவருக்கு கேசர் ஹிந்து அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதையும் அவர் தூக்கி போட்டிருப்பாரு. அதாவது ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்துல என்னோட மக்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, இந்த டைம்ல எனக்கு வீர திருமகன் ஒரு பட்டம் கேக்குதா அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாரு? வீர திருமகன் சர் நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை தூக்கி போட்டுருவாரு. அதே மாதிரி காந்தியும் தென்னாப்பிரிக்கால அவருக்கு மனிதநேயத்தை பாராட்டி கேசரி ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டத்தையும் காந்தி தூக்கி போட்டுருவார். சரியா? ஸோ அப்ப பட்டங்கள் ஒழிப்புங்கிறது என்னது? ஆங்கிலேயர் தந்த பட்டங்கள் ஒழிப்பு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கரக்கூடிய பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், கலைமாமணி என்ன பட்டங்கள் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்னா கலைமாமணி கொடுக்குறாங்க. பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் இது எல்லாமே இந்திய கவர்மெண்டால கொடுக்கக்கூடியது. ஸோ அது எல்லாமே என்னது? செல்லக்கூடிய பட்டங்கள். சரி, 2வது கொஸ்டின் உங்களுக்கு. பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா இது 4ம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த அவார்டு கொடுத்தாங்க கால வரிசைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் பத்மஸ்ரீ வருமா, இல்ல பத்ம பூஷன் வருமா, இல்ல பத்ம விபூஷன் வருமா, இல்ல பாரத ரத்னா வருமா அப்படின்னு சொல்லி கால வரிசைப்படுத்துங்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1955 என்ன ஆக்டா என்ன என்ன இருந்துச்சு, ரொம்ப முக்கியமான இயர் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது எதை பார்த்தோம் அப்படின்னா பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, பத்மஸ்ரீ இதெல்லாம் வந்து கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ஸோ பாருங்க. ஸோ அடுத்தது சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் சொல்லுது. 19 படிக்கணும், 19 சப் கிளாஸ் 1 படிக்கணும், 19 சப் கிளாஸ் 2வும் படிக்கணும். ஸோ 19 1 ஐ மீன் 19 பேச்சு மற்றும் கருத்து, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எங்கும் செல்லும் உரிமை, இந்தியாவில் எங்கும் வசிக்கும் உரிமை, எந்த தொழிலையும் செய்யும் உரிமை, இதெல்லாம் 19ல வருமா? ஓகேவா? நீ எந்த இடத்துல வேணாலும் அமைதியா பிரச்சாரம் பண்ணலாம், ஆயுதமே இல்லாம பிரச்சாரம் பண்ணலாம், உன்னோட கருத்தை நீ தெரிவிக்கலாம், இதுதான் நான் சொல்ல வரேன்றதை சொல்லலாம், இந்தியாவில் நீ எங்க வேணாலும் போகலாம், இந்தியாவில் நீ எங்க வேணாலும் வரலாம். முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் போறதுக்கு நம்ம ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு தனி அந்தஸ்து பெற்ற ஒரு இடமா இருந்தது, அதனால நமக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு. இப்போ அதையும் என்ன பண்ணிட்டோம், 2019ல அபாலிஷ் பண்ணிட்டோம். அப்ப இந்தியாவில் நம்ம எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதா இந்த 19 நமக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுல இந்த மாதிரி 6 வகையான உரிமைகள் வந்து நமக்கு எதை பத்தி டீட்டெயிலாக சொல்லுது. 19 19 1 19 சப் கிளாஸ் 2ல நம்மளுடைய 6 வகையான சுதந்திர உரிமை, கருத்து தெரிவிக்கிறது, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எங்கும் செல்லும் உரிமை, இந்தியாவில் எங்கும் வசிக்கும் உரிமை, எந்த தொழிலையும் செய்ய உரிமை, கூட்டுறவு சங்கம் அமைக்க உரிமை, இது எல்லாமே எதுக்குள்ள வருது, நம்மளோட சுதந்திர உரிமையில ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19 வருது. ஸோ ஆர்டிகல் 20 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்மா. குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பதிலிருந்து பாதுகாப்பு வழங்குகிறது. குற்றம் செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிரான தண்டனை. ஓகேவா? நபர்களுக்கான தண்டனை கிடையாது, நபர்களுக்கு எதிரான தண்டனை. ஓகேவா? ஸோ அப்போ குற்றம் புரிந்தவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 20. ரொம்ப முக்கியம். அந்த 20ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 சப் கிளாஸ் 1 இருக்கு இல்லையா, முன்பேவு சட்டங்களை ஏற்ற தடை. இவ்வாசகம் பின்னர் இயற்றப்படும் சட்டத்தின் முன் மேவுத்தன்மை பற்றியது. ஒரு செயல் குற்றமென தண்டிக்கக்கூடியது என்றால் அப்போது செயலுள்ள சட்டத்தை மீறினால் அன்றி தண்டிக்கப்படக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20 என்ன சொல்லுச்சு, குற்றம் புரிந்தவர்களை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. 20 சப் கிளாஸ் 1 என்ன தெரியுமா சொல்லுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 வயசு பூர்த்தியானா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், 21 வயசு பூர்த்தியானா ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கலான்றது இப்போ இருக்கு. அதே நம்ம பாட்டி காலத்துலலாம் போயிடுங்களேன், ஒரு 10 வயசு 15 வயசே கல்யாணம் பண்ணிட்டாங்க, கரெக்டா? இப்போ என் பாட்டி கேஸ் போடுறாங்க என்னன்னா, என்னை வந்து 10 15 வயசே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு பூர்த்தியானதானே கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு, வாங்க என்னோட ஹஸ்பண்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இது நடக்குமா? நோ. ஏன்னா சட்டம் எப்பயிலேருந்து அமலுக்கு வருதோ அப்போ அந்த சட்டத்தை மீறுறவங்களுக்கு தான் தண்டனை. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் தண்டனை கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன ரூல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, கஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ 10 வயசு கல்யாணம் பண்ணுறது கஷ்டம். இப்போ கஷ்டம் மீன்ஸ் பழக்கம். 15 வயசு கல்யாணம் பண்ணாங்கன்னா அது ஒரு பழக்கமாக இருந்துச்சு, அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, கேஸ் போட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அப்போ இப்போ நான் ஒரு சட்டத்தை கொண்டு வரேன், இப்போ நான் உனக்கு குத்துனேன்னா நீ எனக்கு குத்தணும். ஓகேவா? இப்போ என்ன ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் சொல்லுவாங்க பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்ன குத்துனல அப்போ நீ என்ன பண்ண, சாவு அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ அப்போ இதில் ரொம்ப முக்கியம் இந்த 20 சப் கிளாஸ் 2 டபுள் ஜியோபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டபுள் ஜியோபாடி அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கான், ஆனால் அவனுக்கு 2 தண்டனை கொடுக்குறது. ஒன்றுக்கு மேற்பட்ட தண்டனைகள் கொடுக்கக்கூடாது. நெட்ல இருக்கு பாருங்க, தண்டிக்க கூடாது அப்படிங்கிறது டபுள் ஜியோபாடி. ஒரு குற்றம் புரிந்தவனுக்கு அவன் குற்றம் புரிந்ததுக்கான தண்டனை தான் கொடுக்கணுமே தவிர ஒன்றுக்கும் மேற்பட்ட தண்டனைகள் அவனுக்கு கொடுக்க கூடாதுன்றது டபுள் ஜியோபாடியில் உங்களுக்குள்ள வரும். ஆர்டிகல் 20 சப் கிளாஸ் 2ல என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் ஜியோபாடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 20 சப் கிளாஸ் 3ல தற்செயலால் தானே குற்றச்சாட்டுக்கு உட்படுதலுக்கான தண்டனை. ஸோ ஏதோ ஒரு தற்செயலால் நடக்குது, செல்ஃப் டிஃபென்ஸ் இந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த 20 சப் கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனிநபரோட சுதந்திரம். 20 சப் கிளாஸ் 1, 20 சப் கிளாஸ் 2, 20 சப் கிளாஸ் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கிறேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், நான் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும்னா கான்ஸ்டியூஷனில் இதான் தெரியாமல் நீங்கள் எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, நகரவே கூடாது. 21ன்னு கேட்டாங்கன்னா எந்த இடத்துலையும் அடித்து பேசுகிற மாதிரி நம்ம இருக்கணும். டிக்னிட்டிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நான் இங்கே போகிறேன், அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, என் வீடு கட்டியிருக்கேன், பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி, பொழுதுனைக்கும் கர 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 கரன்னு எனக்கு சத்தம் வந்துகிட்டே இருக்குது. நிறைய கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா, தாராளமாக ஃபைல் பண்ண முடியும். நான் வந்து டிக்னிட்டியோட நிம்மதியாக வாழ்றதுக்கு இந்த உலகத்தில் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி நான் கோயின்னு என் காதில் டெய்லி சத்தம் கொடுத்துட்டே இருக்கான், ஃபேக்ட்ரியை மூடுங்க, என்னோட டிக்னிட்டி எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, அது என்னை பாதிக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். அப்போ டிக்னிட்டி, எனக்கு நல்லா தூங்குறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, எனக்கு நல்லா பேசுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் என்னோட டிக்னிட்டி. 21 ஓகேவா? ஒரு மனுஷன் வாழலாம்,
கண்ணியத்தோட வாழலாம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாரு. ஓகேவா? அப்ப 21 ஒருத்தன் குற்றமே பண்ணியிருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சில கண்ணியங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? அவன நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அசிங்கப்படுத்தி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 21. சரி, இந்த 20யும் 21ம் நம்ம எகெயின் வந்து திரும்பி பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகே. ஆ இங்கேயே குடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்துடலாம். அதே நம்ம 2021 நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360. 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. 356 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. இது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் வேற ஏதோ நாட்டுக்கும் பிரச்சனை நடக்குது. வெளிநாட்டு கலவரம். இந்தியாவில இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு பிரச்சனை நடக்குது. அது உள்நாட்டு கலவரம். இந்த மாதிரி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து இந்தியா கண்ட்ரோலா எடுத்துப்பாரு. அப்போ பிரைம் மினிஸ்டர் பவர் காணாம போயிடும். 352 அப்போ இந்த 352 நேஷனல் எமர்ஜென்சி நடக்கும்போது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் நம்மள்ட்ட இருந்து புடிங்கிடுவாங்க. ஓகேவா? அப்போ 352 டிக்ளேர் பண்ண உடனே எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தன்னோட பவரை ஃபர்ஸ்ட் இழக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19. எது? 19ஓட பவர் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். ஓகேவா? சரி மேம், அப்ப மற்ற ரைட்ஸ்லாம் என்னவா ஆகும் அப்படின்னா, மற்ற ரைட்ஸ் எல்லாமே பார்லியாமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ண உடனே எல்லா ரைட்ஸும் காணா போயிடும். ஓகேவா? எல்லா ரைட்ஸும் தன்னோட பவரை என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா இழந்துரும். ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையை சமர்ப்பிப்பார் நாடாளுமன்றத்துல. அங்க வந்து 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ணோன்னா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே தன்னோட பவரை என்ன பண்ணிடும், இழந்துரும். ஃபர்ஸ்ட்லேயே பவர் இழக்கிறது 19. மற்ற ரைட்ஸ்லாம் குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பிக்கணும். ஆனா இவ்வளோ கலவரத்திலையும் 2 கில்லி மாதிரி நிற்கும்னா 2 ரைட்ஸ் தான். அந்த ரைட்ஸ் தான் ஆர்டிகல் 20, 21. 20 என்னன்னு சொல்லி பார்த்தோம், குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையும் பாதுகாக்கணும். 21 என்ன பார்த்தோம், வாழ்க்கை மற்றும் தனி நபரோட வாழ்வாதாரம், டிக்னிட்டி, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த தருணத்திலையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அப்போ என்ன எமர்ஜென்சி போட்டாலும் ஆர்டிகல் 21ஓட பவர் என்னைக்கும் இழக்காது. ஆர்டிகல் 19 தானா தன்னோட பவரை விட்டுடும். மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாமே பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆணையை வந்து பார்லியாமெண்ட்டுக்கு சமர்ப்பிப்பார். ஓகேவா? ஸோ இதில் 2021 உள்ளவைகள் அவசர நிலையின் போதும் கூட பிரிவு 359 படி ஒரு ஆணை மூலம் இந்த உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, மற்ற ரைட்ஸ் எல்லாமே ஒரு ஆணை மூலம் நிறுத்தி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆணை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 359. ஓகேவா? ஸோ என்ன ஆணை போட்டாலும் எதை நிறுத்த முடியாது, 20யும் 21 யாராலையும் நிறுத்த முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 21A, அதை விட ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னோட கிளாஸ் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ வந்து 21A, 22Bன்னு இருக்குன்னா, ஏ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பெரிய ஏ போட்டிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது இது ஒரிஜினலாக இருந்திருக்காது, நடுவில் கொண்டு நம்ம அதை இன்செக்ட் பண்ணியிருப்போம். கரெக்டா? 21ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு டிக்னிட்டி, ஒரு கண்ணியம்னு பார்த்தோம். அப்போ நமக்கு படிக்கிறது என்ன இருக்கணும், ஒரு கண்ணியம். நான் படிச்சே ஆகணும், சரியா? என்ன யார் கவர்மெண்ட் படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சொல்றோம்ல. அப்போ 21Aங்கிறது என்ன சொல்லுதுன்னா, 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம்? 2002ஆம் ஆண்டு. 86, 2002னாலே உங்களுக்கு எஜுகேஷன் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? ஸோ அப்போ 21 சப் கிளாஸ் ஏ, அது இப்படி போடணுமா, 21 சப் கிளாஸ் ஏல 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும், இலவச கட்டாய கல்வி வழங்குதல். 86வது சட்ட திருத்தம் 2002 படி இதை கொண்டு வர வேண்டும். கிளியரா? ஸோ அடுத்தது 22, கைது செய்து காவலில் வைத்திருப்பதற்கு பாதுகாப்பு. அதை நம்ம கைது செய்து காவலில் வைப்பதிலிருந்து பாதுகாப்பு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம், அந்த ஏரியாவில் நமக்கே தெரியும் இவன் அங்கே வெளில இருந்தானா இவன் தான் அந்த பிரச்சனைக்கு காரணமாகவே இருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் கோடு சிலர்லாம் தெரியும் இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரச்சனைக்கு இவங்களாம் காரணமாக இருப்பாங்கன்னு நம்பி முன்னாடியே அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அவங்களை திறந்து விட்டுருவாங்க. புரியுதா? அவங்க மேலே என்ன கேஸ் எதுவும் ஃபைல்லாம் ஆகாது. ஆனால் இவங்க அங்கே இருந்தாங்கன்னா பிரச்சனை வரும் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்மளோட காவலில். ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது ஷரத்து 22ல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், ஒருவரின் கைதுக்கான காரணங்களை தெரிவிக்கணும், அவருடைய வழக்காரங்களுடன் கலந்தாலோசிக்க வேணும். நார்மலாக ஒருத்தவங்களை கைது பண்ணுறதுக்கும் இல்லை அவன் தப்பே பண்ணியிருக்கான் அவனை தான் நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவனுக்கும் நம்ம என்ன பண்ணோம், நான் இதுக்காக தானே உனக்கு காரணத்தை கைது பண்ணுறேன். சில போலீஸ்லாம் நீ வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனோட காரணத்தை நம்ம சொல்லணும், இதுக்கு தான் உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். ரெண்டாவது, அவங்களோட லாயர்கிட்ட கண்டிப்பாக அவங்களை என்ன பண்ண வைக்கணும், பேச வைக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ள குற்ற நடுவரிடம் அவனை என்ன பண்ணணும், சமர்ப்பிக்கணும். விசாரணை படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜெய்மீன் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்,
அந்த கேஸ் எல்லாம் இப்போ அந்த ஹேபியஸ் கார்பஸ் தான் நான் அடுத்து நடத்துவேன். அதை விடுங்க. இப்போ அந்த ஜெய்பீம்ல பார்த்தீங்கன்னா, எங்கே போனாங்களே தெரியாது. ஏன்னா அடிச்சு கொண்டிருப்பாங்க. 24 மணி நேரம் 24 மணி நேரத்துக்குலாம் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்கள நிறுத்தணும். ஆனால் அந்த படத்தில் நிறுத்தியிருக்கலாம் மாட்டாங்க. புரியுதா? இதெல்லாம் எங்கே படிச்சா தெரியுது? கான்ஸ்டியூஷனில் படிச்சா ஆட்டோமேட்டிக்காக தெரியும். கரெக்டா? ஒரு படத்தை நம்ம இன்டர்லேட் பண்ணுறோன்னா எந்த அளவில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க பாருங்க. இது ஒரு எக்ஸாமா, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதையும் தாண்டி நான் என்னோட டேலண்ட்டை வளர்த்துக்க போகிறேன், ஓகேவா அப்படிங்கிறதுல இருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் 19லேருந்து 22 வரைக்கும். இப்போ அடுத்து பார்க்குறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 23, 24 பற்றி சொல்லுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3ஆவதாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். டபுள் ஜியோ பாடின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன, அது எந்த ஆர்டிக்கலில் வருது? டபுள் ஜியோ பாடி. 4ஆவதாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆர்டிகல் 352 போட்டோன்னே தன்னோட பவரை வந்து அது இழந்துரும்? எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆர்டிகல் 352 போட்டோன்னே தன்னோட பவரை வந்து இழந்துரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, லாஸ்ட்டாக அதை பார்க்கலாம். அடுத்து இங்கே வந்துருங்க. சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமை. ஆர்டிகல் 23. சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு. சட்டவிரோதமான மனிதர்களை வியாபாரம் செய்வதிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. நீங்கள் ஒரு ப்ராஸ்டியூஷனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து சட்ட விரோதமான மனிதர்களோட வியாபாரம் தான். அவங்களோட விருப்பம் இல்லாமல் நம்ம அதை பண்ணணும், அதுவும் தப்பு தான். ஓகேவா? ப்ராஸ்டியூஷனே அவங்களோட விருப்பம் இல்லாமல் பண்ணால் அது என்ன தான், தப்பு தான் அப்படின்றத அந்த ஆர்டிகல் 23ல சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ரொம்ப சுரண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேலை வாங்கக்கூடாது. வானம்னு சிம்பு சாரோட படம் ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான், அவரோட தாத்தா ஏன்டா இவ்வளோ நாள் வேலை செய்கிறோம், கணக்கு வழிக்கே தெரியாமல் ரொம்ப நாளாக வேலை செய்வார். அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுரண்டிட்டு இருந்தோம் அப்படின்றது அந்த படம்லாம் நல்ல எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 24, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளிலோ சுரங்கங்களிலோ பிற அபாயகரமான தொழில்களோ வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. ஸோ அப்போ ஆர்டிகல் 24, 14 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 14 வயசுக்குள்ள குழந்தைகளை எங்கே வேலை செய்யக்கூடாது? தொழிற்சாலை, சுரங்கம், அபாயகரமான தொழிலில் வேலை செய்யக்கூடாது. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது ஏன்னா குழந்தைங்க வேலை செய்யக்கூடாதுன்னா, சீரியலில் நடிக்கிறாங்க, படத்தில் நடிக்கிறாங்களே மேம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. ஆன்லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணனா இங்கே என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. சிறுவர்களை தொழிற்சாலைகளிலோ சுரங்கங்களிலோ பிற அபாயகரமான தொழில்களிலோ என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்றது. சினிமான்றது அது ஒரு பெரிய அபாயகரமான தொழிலாம் கிடையாது. கரெக்டா? உங்களுக்கு கொடுமைப்படுத்தி மைனிங் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க விடுறது, கண்ணை பிடிங்கி ரோட்டில் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஆர்டிகல் 24ல் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது சமய சுதந்திர உரிமை இல்லை மதச்சார்பற்ற உரிமை, எப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அது உங்களோட ஒரு ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 25. யாரும் எந்த மதத்தையும் சுதந்திரமாக ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 26. எல்லா சமயத்தவரும் சமய மற்றும் அறநிலை அமைப்புகளை அமைத்து அவற்றை நிர்வகித்துக் கொள்ள உரிமை உண்டு. அதாவது ஆர்டிகல் 26ல யார் வேணாலும் என்ன பண்ணலாம், எந்த மதத்துக்கான அறநிலையமும் ஆரம்பித்து அதை பரப்பவும் ரைட்ஸ் இருக்குது. 27, மதத்தை பரப்புறேன்னு சொல்லிட்டு காசு ஆனால் கொடுக்கக்கூடாது. புரியுதா? நான் காசு கொடுக்குறேன், நீ இந்த மதத்துலேருந்து இந்த மதத்துக்கு வா அப்படின்னா அது தப்பு. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மேலே என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். ஸோ மதத்தினை முன்னேற்றுவதற்காக வரி செலுத்துவதிலிருந்து எதிரான உரிமை. ஓகேவா? ஸோ 28, முற்றிலும் அரசாங்க நிதியில் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனை கூடாது என்று கூறுகிறது. அதாவது ஒரு சமய போதனை பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஸ்கூலு ஏதோ ஒரு இடத்துலையோ, அவங்க ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலாக இருக்காங்க, நம்ம ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீ வந்து ப்ரேயர்ஸில் கலந்துக்கணும் அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதை சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 28. ஸோ அடுத்தது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஆர்டிகல் 29, சிறுபான்மையினருடன் நலம் காத்தல், தம்முடைய மொழி, பண்பாடு, எழுத்து ஆகியவற்றை பேணி காத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. மைனாரிட்டி பீப்புளோட லாங்குவேஜஸ், அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அவங்களுக்கு மைனாரிட்டினா என்ன சொல்கிறது, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 8th ஷெட்யூலில் கிட்டத்தட்ட வெறும் 22 லாங்குவேஜ் தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் 22 லாங்குவேஜ் தான் பேசுவாங்க கேட்டால் கிடையாது, ஏகப்பட்ட லாங்குவேஜ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ அப்போ அந்த அவ்வளோ லாங்குவேஜஸ்க்கும் நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் கூட வந்து ஒன்று ஃபேமஸ் ஆச்சு. ஃபாரினில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஊர் பார்லிமெண்ட்டில் ரொம்ப கத்தி ஊன்னு கத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பாஷை அதுதான், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? அது அவங்க சிறுபான்மையோட மொழி, அவங்களோட ட்ரைபலோட மொழி, அதுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 29. ஸோ 30, அவங்களுக்குன்னு ஒரு கல்வி நிறுவனங்களை அமைச்சு அந்த மொழியை நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22 லாங்குவேஜஸ் தானே இருக்குது.
ரீசெண்டாக கூட ஒரு லாங்குவேஜ் செத்து போச்சு. கொரோனா டைமில் ஒருத்தர் மட்டும் தான் பேசிட்டு இருந்தார். அந்த லாங்குவேஜ் கூட என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட அந்த லாங்குவேஜ் காணா போயிடுச்சு. புரியுதா? அடுத்து வந்து ஆர்டிகல் 31. நான் இப்போ தான் சொன்னேன் 31 என்ன பண்ணோம்? சொத்து உரிமையிலேருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா? 1978 44வது சட்டத்திட்டத்தின் படி ஆர்டிகல் 31 எடுத்துட்டு இதை கொண்டு போய் நம்ம எங்கே வச்சிருக்கோம்? 307 சட்ட உரிமையாக வச்சிருக்கோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சொத்து உரிமைனாலே உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டிகல் 1978 அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட்ல இது என்ன பண்ணிட்டோம்? எடுத்து 307 கொண்டு போய் வச்சிருக்கோம். கிளியர்? சரி, இப்போதான் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்? ஒரு பெரிய பவர் கிட்ட வந்திருக்கோம். அதுதான் கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஆர்டிகல் 32. அதே நம்ம கான்ஸ்டியூஷனல் ரெமெடி 12 13ங்கிறது கதை வேற. அதே மாதிரி 33 34 35 12 13 இதோட 5ஓட கதையுமே வேற. ஓகேவா? ஆனால் 14 to 32 வரைக்கும் இருக்க கதை வேற. இதுதான் ஒரிஜினல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ரைட்ஸை யாராவது உங்கள்ட்ட வந்து வயலேட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஈவன் தோ அது கவர்மெண்ட்டே இருக்கட்டும், உங்கள்ட்ட வந்து அது வயலேட் பண்ணுதுன்னா நீங்கள் எங்கே போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அது எந்த ஆர்டிகல் கீழே போகலாம்? ஆர்டிகல் 32 கீழே எங்கே போகலாம்? சுப்ரீம் கோர்ட். எனக்கு சுப்ரீம் கோர்ட் போகலாம் வசதி இல்லை. சரி, ஹை கோர்ட் போங்க. அதோட ஆர்டிகல் 226. ஹை கோர்ட் போகணுன்னா எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? 226. ஓகேவா? ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராவது ஒருத்தவங்க வயலேட் பண்ணுறாங்கன்னா போகணும். இந்த ரைட்ஸில் நம்ம எதை எடுத்துட்டோம்? 31 எடுத்துட்டோம். 31ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம். ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்தாச்சு. ஓகேவா? சரி, இந்த அடிப்படை உரிமைகள் மீறும்போது நம்ம எங்கே போகலான்னு சொல்லியிருக்கோம்? உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் நீதிமன்றம் நீதி பேராணை வெளியிட அதிகாரம் படைத்துள்ளது. நம்மளோட உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றமும் சரி, ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வெளியிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ரிட் அவங்க என்ன பண்ணுறாங்க? வெளியிடுறாங்க. இந்த ரிட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும்தான் ரிட்டு வெளியிடும். சுப்ரீம் கோர்ட் எதுக்கு மட்டும்தான் ரிட்டு வெளியிடுவாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும்தான். ஆனால் ஹை கோர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க என்ன வெளியிடுவாங்க? ரிட்டை வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது சுப்ரீம் கோர்ட் எதுக்கு மட்டும் தான் ரிட்டு வெளியிடும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும் தான் ரிட்டு வெளியிடுவாங்க. ஹை கோர்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸு மீதி இருக்க எல்லா விஷயத்துக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க? ரிட்டை வந்து வெளியிடுறாங்க. ஓகேவா? அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா அப்படின்னு எதை சொல்கிறோம்? நம்மளோட அடிப்படை உரிமையை சொல்கிறோம். அப்படின்னு சொன்னது யாரு? அம்பேத்கர். அவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆத்மாவும் நம்மளோட அடிப்படை உரிமை தான் சொன்னது எது? அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நம்மளோட அடிப்படை உரிமை நம்ம என்னன்னு தெரியுமா சொல்லுவோம்? இந்திய அரசியல் அமைப்பின் மகாசாசனம். என்ன சொல்லுவோம்? மகாசாசனம். மேக்ன கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மேக்ன கர்த்தா. மகாசாசனம் என்ன அர்த்தம்? மேக்ன கர்த்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதை? அடிப்படை உரிமையை. சரி, இப்போ எத்தனை மேம் ரிட்டு வெளியிடலாம்னா 5 ரிட்டை வெளியிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் 5 ரிட்டு வெளியிடுவாங்க, ஹை கோர்ட்டும் 5 ரிட்டை வெளியிடுவாங்க. என்ன ஆர்டிகல் வரணும்? ஹை கோர்ட்னா 226, சுப்ரீம் கோர்ட்னா 32. கிளியர்? சரி, ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு நீதி பேராணை. இதே நம்ம ஹேபியஸ் கார்பஸ் அதே தான். ஜெய்மீன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா சார் உள்ளே வந்தோன்னே ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் தான் போடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லிவிங் நான் லிவிங். ஓகேவா? மனுஷனாக இருக்கலாம், இல்லை வண்டி பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அது வந்து கோர்ட் முன்னாடி அதை என்ன பண்ணணும்? ஆஜர்படுத்தணும். உயிரோடையோ உயிர் இல்லாமலையோ, ஆனால் அதை என்ன பண்ணணும்? ஆஜர்படுத்தணும். ஆட்கொணர்வு நீதி அப்படின்றதா ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு உடலை கொண்டு வருக. லிவிங் ஆர் நான் லிவிங் வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஒரு உடலை கொண்டு வருக. இது ஒருவரை காவலில் வைத்திருப்போர் நீதிமன்றத்தின் முன் அவரை முன் நிறுத்துமாறு ஆணையிடுவது. இது அரசாங்க அதிகாரிகள் மற்றும் தனிநபருக்கு எதிராகவும் என்ன பண்ணும்? வழங்கப்படும் நீதி பேராணை. அந்த பேட்ச்ல வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் தப்பு பண்ணியிருப்பாங்க. அங்கே என்ன கொடுத்துருக்கு? அரசாங்க அதிகாரிகளோ தனிநபருக்கோ யார் மேலே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸை கொண்டு வரலாம். அடுத்தது மேண்டமஸ். இதோட பேரு செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது மேண்டமஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு கட்டளை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீதிமன்றம் ஒரு பொது அதிகார குழுவுக்கு எதிராக அது செய்யக்கூடிய பொது கடமையை ஆற்றுமாறு கூறி இடப்படும் கட்டளை. இது ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு எதிராக பிறப்பிக்கப்படுவது கிடையாது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இது தனிப்பட்ட ஒருவருக்கு எதிராக பிறப்பிக்கப்படுவது கிடையாது. அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சட்டம் இதை போய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், பேப்பரை. ஸோ அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்டர், மேண்டமஸ் கட்டளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் நம்ம பார்த்துருப்போம். 30 நாட்களுக்குள்ள என்ன கொடுக்கணும்?
தகவலை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் மேண்டமஸ், கட்டளை கீழே வரும். அப்படி கொடுக்கலன்னா அவங்க மேல நம்ம என்ன பண்ணுவோம், கேஸ் போடுவோம். வித்தின் 30 டேஸ்க்குள்ள நமக்கு வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்குள்ள எந்த விதமான தகவலும் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேல நம்ம வந்து கேஸ் போட்டு அப்பீலும் பண்ணலாம். அப்ப கட்டளை இது இவங்க செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருக்கும். அதை செய்யலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். அடுத்தது ப்ராஹிபேஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. இப்பேராணை கீழ் நீதிமன்றங்கள் அதிகார வரம்பு இல்லாமல் செயல்படும் போது அல்லது அதிகார வரம்பை மீண்டும் செயல்படும் போது தடுக்கிறது. இது என்ன மேம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராஹிபேஷன் தடை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அதோட பவர் டிஸ்ட்ரிக்ட் குள்ள தான் இருக்கும். ஹை கோர்ட் அதோட பவர் ஸ்டேட் லெவல்ல தான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டோட பவர் தான் எங்க இருக்கும், மொத்த இந்தியாவே கட்டுப்படுத்தும். கரெக்டா? அப்போ ஒரு ஹை கோர்ட்டோட தீர்ப்பை யார் ஸ்டாப் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட தீர்ப்பை யார் ஸ்டாப் பண்ணலாம், ஹை கோர்ட்டு. ஆனா ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்போ ப்ராஹிபேஷன் அப்படிங்கிறது ஹையராக்கி லெவல்ல, ஓகேவா, கீழே இருந்து நீங்க போகணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லெவல்ல தான் என்ன இருக்கு, பவர்ஸ் இருக்கு. பிஹைண்ட் தட் பவர், அந்த பவரை தாண்டி அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், தப்பா முடிஞ்சிடும். அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஹிபேஷன், தடையுறுத்தும். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன போட்டுருவாங்க, உன்னோட ஜூரிஸ்டிகேஷன் பவர் இவ்வளவுதான், இது கீழே மட்டும்தான் என்ன பண்ணணும், வேலை செய்யணும் அப்படின்றதா இந்த ப்ராஹிபேஷன். அடுத்தது செர்ஷியோரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை. கீழ் நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் சட்டத்தினால் அதற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார வரம்பிற்குள் தமது அதிகாரத்தை செயல்படுத்துதல். ஸோ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான். அந்தந்த நீதிமன்றங்கள் அதோட அதிகாரத்தை அதாவது லெவல்ல என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் கோவேரண்டோ, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஒரு பொது பதவியை கொண்டிருப்பவர் உரிய தகுதியும் உரிமையும் கொண்டுள்ளாரா என்பதை தீர்மானிக்க நீதிமன்றத்துக்கு வழியாக செய்யும் பேராணை. லத்தீன் சொல்லில் பொருள் உமது அதிகாரம் யாது. ஸோ கோவேரண்டோ அப்படிங்கிறது லத்தீன்ல என்ன சொல்றாங்க, உமது அதிகாரம் யாது. ஒரு பதவியை வகிப்பவரை எந்த அதிகாரத்தின் கீழ் பதவி வகிக்கிறார் என்பதை வினவுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு குரூப் 2 ஆஃபீஸரா மாறுறீங்க, ஓகேவா? கண்டிப்பா என் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா ஆகுவீங்க. இப்போ நீங்க ஆகுறீங்கன்னா உங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நீ எப்படி இந்த பதவிக்கு வந்த? நீங்க சொல்றீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஆர்டர் பாஸ் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் வந்திருக்கேன், நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. அதுதான் கோவேரண்டோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஆக்சுவலி அது இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக வேணாம், எல்லாருமே பீப்புள்ஸ் தான், ஓகேவா? பட் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் இறந்துலாம் போகிறாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்குது. பட் எல்லாருக்கும் இதே மாதிரி என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே, சில பேர் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, சில பேர் அதை அக்செப்ட் பண்ணலை. அதே மாதிரி இன்னொரு நடக்கும்போது இதே மாதிரி கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் எல்லாருக்கும் நடுவில் வருது இல்லையா? ஸோ அப்போ கோவேரண்டோ கீழே என்ன தகுதியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி இதாயிட்டாங்க, அதனால கவர்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இது ஒரு ப்ராப்பர் தகுதி. நான் வந்து பரிசு எழுதுனேன், எனக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க, அது மூலமா நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட திறமையை காமிச்சு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத கோவேரண்டோ. கிளியர்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 3க்கு வெளியேயான உரிமைகள். அது என்ன பகுதி 3க்கு வெளியேயான உரிமைகள் அப்படின்னா, பகுதி 3ல் உள்ள உரிமைகளுடன் அரசியலமைப்பின் மற்ற சில உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கு. இவ்வுரிமைகள் அரசியலமைப்பு உரிமைகள் அல்லது சட்டப்பூர்வமான உரிமைகள் அல்லது அடிப்படை உரிமைகள் அல்லாதவை. ஓகேவா? அப்படின்னா என்ன மேம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பகுதி 12 ஷரத்து 261 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டப்பூர்வம் அல்லாத வழிகளில் வரியை விதித்தல் அல்லது வசூலித்தல் ஆகாது. ஓகேவா? அதாவது பார்ட் 12 என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 261 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சட்டப்பூர்வம் அல்லாத எந்த வரியும் வாங்கவும் கூடாது, விதிக்கவும் கூடாது. ஓகேவா? அடுத்தது பார்ட் 12 307 என்ன சொல்லியிருக்காங்க, எந்த சட்டத்தின் வழி இல்லாமல் எவரிடம் வந்து சொத்து பறிக்கப்படுதல் ஆகாது. நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஒரு சிவில் ஆக்ட் தான். என்னோட லேண்டை வந்து 8 வழி சாலை போடுறதுக்கு அவங்க என்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க எனக்கு என்ன பண்ணி ஆகணும், அடிக்யூட் அமௌண்ட் கொடுக்கணும், போதுமான அமௌண்ட் கொடுக்கணும். மார்க்கெட் வேல்யூல என்ன போதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொடுக்கணும். 10 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு 50,000 கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிப்பேனா, கேஸ் போட்டுருவேன். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இல்லை தான். ஆனால் அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அடிக்யூட் அமௌண்ட், போதுமான அமௌண்ட் எனக்கு என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட இருந்து கொடுக்கணும். கொடுக்கலன்னா கேஸ் போடுறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ வந்து கவர்மெண்ட்டே அந்த டேக்ஸ் போடல, என்கிட்ட வந்து இப்போ ஒருத்தவன் டேக்ஸ் கேட்கலாம், அப்போ நான் அவன் மேலே என்ன பண்ணுவேன், கேஸ் போடுவேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பகுதி 15 ஷரத்து 324 மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டமன்ற பேரவைகளுக்குமான தேர்தல்கள் வயதுவந்தர் வாக்குரிமை என்ற அடிப்படையில் இருக்கும். மேலே குறிப்பிட்ட உரிமைகளுக்கு நீதிமன்றம் மூலம் சமமான தீர்வு காண முடியும். எனினும் இவை அடிப்படை உரிமைகளிலிருந்து மாறுபட்டவை.
அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் பாதிக்கப்பட்ட ஷரத்து 332 கீழ் நம்ம என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்ட் 15 அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுனா, பார்ட் 15 324ல இருந்து 329 வரைக்கும் தேர்தல் எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசு. ஓகேவா? பார்ட் 15. சரி, இதில் பர்டிகுலரா பார்ட் 326 பர்டிகுலரா 326 என்ன சொல்லணும்னா, மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும், மக்களவை அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறோம். மாநிலங்களவை அப்படி அதாவது மாநிலத்தில் சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ விஜய் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, விஜய் சாரை. ஸோ அந்த மாதிரி அவரை செலக்ட் பண்ணுறோம். ஒரு மாநிலத்திலையுமே அவங்கவுங்கள சிஎம் அவங்களாம் செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரெக்டா? இப்படி செலக்ட் பண்ணும்போது வயது வந்தோர் அடிப்படையில் சமமாக செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்படி செலக்ட் பண்ணும்போது யாராவது என்னோட வந்து பறிக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னோட ஓட்டை இன்னொருத்தன் போட்டான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படத்தில் வந்து யோகி பாபு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நானே இல்லை, எப்படி போட்டான் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஓட்டு வேற யாராவது போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் தப்பு தான். ஆனால் அது எது கீழே வராது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வராது. ஆனால் நம்ம எங்கே போகலாம்? கோர்ட்டுக்கு போயிட்டு ஏன் ஓட்டை நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். புரியுதா? இப்போ கீழே நம்ம பார்த்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வராது. ஆனால் நம்ம எங்கே போகலாம்? அவங்க ஏதாவது அதில் தப்பு பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு போகலாம். இல்லாத டேக்ஸை கட்ட சொல்கிறாங்க, என்னோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டு 10 லட்சத்துக்கு பதிலாக 50,000 ரூபா கொடுக்குறாங்க, கண்டிப்பாக நான் கோர்ட்டு கேஸ் போடலாம். அதே மாதிரியே இந்த இடத்துல இருக்கிற எலெக்ஷனு 18 வயசு பூர்த்தியானா நான் ஓட்டு போடலாம் தானே? என்னோட ஓட்டை யாரா நீ என்ன கேட்காம போட்ட அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? கேஸ் போடலாம். ஆனால் இதெல்லாம் எது கீழே வராது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வராது. அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கா? பார்ட் 12, பார்ட் 15 இதுக்குள்ளே வந்துடும். இப்போ அடுத்து இதெல்லாம் இல்லைன்னா நம்ம எங்கே போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு 32னா போகலாம், ஹை கோர்ட்னா 226னா போகலாம். கிளியர்? ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஓகே, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதுலயே பார்த்துலாமா? சரி, ஓகே. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்ன மேம்? டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு அர்த்தம். இது வெறும் பாலிசிஸ் தான். இது வந்து ஒரு கவர்மெண்டால ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே குட்டா இருக்கும். ஒருவேளை அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் மேலே கேஸ் போட முடியாது. பட் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பார்ட் 3 என்னது? எல்லாத்துக்குமே கேஸ் போடலாம். ஓகேவா? பார்ட் 3 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். இல்லை தான் நான் மிஸ்டேக்காக ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்ட் 4 தான் பார்க்குறோம். டிபிஎஸ்பி இது வந்து ஒரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிசி, ஒரு அட்வைஸ் தான். நீ அதை ஃபாலோ பண்ண நம்ம வீட்டில் இப்போ சொல்லுவோம் இல்லையா, ஒழுங்காக ஓட்டிட்டு போமா வண்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக ஓட்டிட்டு போனால் நமக்கு தான் நல்லது, இல்லைன்னா என்னது? அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ பாப்புலேஷனில் ஒரு ஆள் குறைஞ்சிருவோம். அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட அட்வைஸ் தான். அட்வைஸை ஃபாலோ பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணலன்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது? அவங்க மேலே கேசஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது. கரெக்டா? சரி, ஓகே. நம்மளோட அரசு வழிகாட்டு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் எங்கே வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? பார்ட் 4ல் இருக்குமா? இது எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா அயர்லாந்து. எங்கேருந்து எடுத்திருப்போம்? அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். அயர்லாந்துக்கு முன்னாடி இது எங்கே இருக்குன்னா ஸ்பானிஷ். அயர்லாந்துக்கு முன்னாடி இது எங்கே இருந்துச்சு? ஸ்பானிஷ். அதாவது ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லலை. டிபிஎஸ்பி அப்படியே இருக்கட்டும். நம்ம 32 வரைக்கும் தானே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். 32க்கு அப்புறம் 33 எழுதிக்கோங்க, 34, 35 சொல்கிறேன், எழுதிக்கோங்க. 33 அப்படிங்கிறது என்னன்னா இந்த மிலிட்ரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவங்களுக்குலாம் வேலை செய்யாது. அவங்களுக்குலாம் வேறு ரைட்ஸு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? உள்ளே வைக்க முடியாது. யார்? மிலிட்ரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதுக்கப்புறம் மார்ஷியல் லா, அவங்களும் அதே மிலிட்ரி தான். பட் அவங்களுக்கு என்ன பண்ணாது? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவுமே ஒத்து போகாது. 35, ஓகேவா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இல்லை கான்ஸ்டியூஷனோ ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யார் மட்டும்தான் பண்ண முடியும்னா பார்லியாமெண்ட் மட்டும்தான். பார்லியாமெண்ட் கேன் ஒன்லி அலோன் அப்படின்ற வார்த்தை இருக்கும். என்ன பண்ண முடியும்? பார்லியாமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். 33 என்ன சொல்லுது? ஆர்ம்டு ஃபோர்ஸு, மிலிட்ரி, இவங்களுக்குலாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுது. 34 மார்ஷியல் லா, அவங்களும் அதே மிலிட்ரிஸ் தான், அவங்களுக்குலாம் இது செட் ஆகாதுன்னு சொல்லுது. 35 என்ன சொல்லுது? ஏதாவது நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் மாற்றுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எங்கே மட்டும் தான் மாற்ற முடியும்? பார்லியாமெண்ட்டில் மட்டும் தான் மாற்ற முடியும். அதுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது நம்மளோட ஆர்டிகல் 35. புரியுதா? 12ங்கிறது ஸ்டேட்டு, 13ங்கிறது கான்ஸ்டியூஷனை வாட்ச் பண்ணிட்டே இருக்குது, 31 எடுத்துட்டாங்க, 33ங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸு, 34ங்கிறது மார்ஷியல் லா, 35ங்கிறது பார்லியாமெண்ட் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அமெண்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ அடுத்து டிபிஎஸ்பி வந்து ஃபாலோ பண்ணுவோம், கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ பார்ட் 4ல் வந்து ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் எதை பற்றி பேசுது, டிபிஎஸ்பி பற்றி பேசுது. ஸோ இது எங்கேருந்து எடுத்திருக்கோம், அயர்லாந்து. கொஸ்டின் பேப்பரில் அயர்லாந்து இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்திருக்குன்னா ஸ்பானிஷ்லேருந்து வந்திருக்கும். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அடுத்தது அப்படியே உள்ளே போகலாம். சமூக நலனை அடைய வழிகாட்டும் கோட்பாடுகள். இப்போ தான் நான் சொன்னேன், நம்மளோட சமூகம் நல்லா இருக்கணும், சோஷியலாக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதை என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணால் நம்ம நல்லா இருப்போம். குடிமக்கள் அனைவருக்கும் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 36, 37, 38, 39, ஓகே 36 பார்ப்போம். 36 அப்படிங்கிறது தான் சோஷியல் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 36 அப்படிங்கிறது சோஷியல் ஆர்டர் அப்படிங்கிறது வந்திருக்கும். சமூக நலனை அடைய வழிகாட்டும் கோட்பாடுகள் சமூக நீதியை நமக்கு என்ன பண்ணுது, வலியுறுத்துகிறது. குடிமக்கள் அனைவருக்கும் வாழ்க்கை தேவைகளை வழங்குறது. ஆண் பெண் வேலைக்கு சம ஊதியத்தை என்ன பண்ணணும், வழங்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது 36. ஸோ இதில் 38 ரொம்ப 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 முக்கியம். மக்களின் மேம்பாட்டை வலியுறுத்துகிறது. ஓகேவா, மக்களோட மேம்பாட்டை வலியுறுத்துறதுங்கிறது ஆர்டிகல் 38. மக்களிடையே வருமான வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்தது சமமான வேலைக்கு ஆண் பெண் சமமான தலா வருமானம்ங்கிறது ஆர்டிகல் 39ல் சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் இருவருக்கும் என்ன கொடுக்கணும், சமமான சேலரிஸ் அப்படிங்கிறது கொடுக்கணுங்கிறது ஆர்டிகல் 39. அதுக்கப்புறம் இலவச சட்ட உதவிகள் மற்றும் சமமான நீதிங்கிறது 39A சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுவும் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, 4 சார்னு சொல்லிட்டு வரும். 1987 இலவச சட்ட சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஆரோக்கியமான சூழலில் குழந்தையை பாதுகாத்தல் அப்படிங்கிறது 39F. ஆரோக்கியமான சூழலில் குழந்தையை பாதுகாத்தல் அப்படிங்கிறது 39F. ஃபாதர் கிட்ட இருந்தால் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 38 என்ன சொல்லுது, மக்களோட மேம்பாட்டை வலியுறுத்துறாங்க. 39 ஆண் பெண் இருவருக்கும் சமமான தலா வருமானம். என்ன சொல்லுது, இலவச சட்ட உதவி, ஆரோக்கியமான சூழலில் குழந்தையை பாதுகாத்தல். 39F முதுமையில் நோயுற்ற நிலையில் அரசு உதவி செய்தல் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, 41ல் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது 42ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு பேறுகால விடுப்பு. இப்போ நமக்குலாம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க இல்லையா, அது எதில் வருது, 42ல் வருது. 43 என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் அப்படிங்கிறது. ஒரு வேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடிப்படையான வேஜாவது நம்ம கொடுக்குறோம். காலையிலேருந்து வேலை செஞ்சவங்களுக்கு 200 கொடுத்தா பத்துமா? ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 43. அதுக்கப்புறம் 43A தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களை பங்கு கொள்ள செய்தல் அப்படிங்கிறது 43A. 47 மதுவிலக்கு காந்திய கோட்பாடுகளை செயல்படுத்த வழிகாட்டும் கோட்பாடு தான் இந்த 47. ஓகேவா, ஸோ அடுத்தது 40 கிராம பஞ்சாயத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிராம பஞ்சாயத்தை கொண்டு இங்கே ஆட் பண்ணது யாருன்னா காந்தி. ஓகேவா, ஸோ காந்தி தான் ஆர்டிகல் 40 சொல்லி கிராம பஞ்சாயத்தை டிபிஎஸ்கில் கொண்டு ஆட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னா இந்த 40 எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்த, கிராமங்கிறது ஒரு வகுப்புவாதம் இருக்கு இல்லையா, அதோட தோற்றம், அவங்களுக்கு பவர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் எவ்வளோ பேசுவார். ஆனால் காந்தி இந்தியாவோட முதுகெலுமே கிராமம் தான், அப்போ கிராமத்துக்கு ஒரு பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 40ல் காந்தியவாதிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிராம பஞ்சாயத்தை கொண்டு டிபிஎஸ்பியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது 43 கிராமப்புறங்களில் சுய தொழில், குடிசை தொழில் மற்றும் கூட்டுறவு முறையில் தொழில் பயிற்சிகளை ஊக்குவிக்க வழிவகை செய்தல். அதுக்கப்புறம் 43B கூட்டுறவு சங்கங்கள் தாமாக முன்வந்து தொழில் சார்ந்த வேளாண்மையை ஏற்படுத்துதல், சுயேட்சையாக செயல்படுதல், அதற்கான சில உரிமைகளை அளித்தல் அப்படிங்கிறது 43B. 46 ஆதி திராவிடர் பழங்குடியினர் கல்வி நலன் மற்றும் அவங்களோட பொருளாதார உதவியை என்ன பண்றது, அது மேம்படுத்துதல் அப்படிங்கிறது 46. அதுக்கப்புறம் 44 கொடுத்துருக்காங்க பொது சிவில் சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பொது சிவில் சட்டம். இப்போதான் உத்தரகாண்ட், கோவா இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன நம்ம ஆர்டிகல் 44 பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நம்ம எல்லாருக்கும் வடிவேல் காமெடி தெரியும். ஐபிசி செக்ஷன் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே ஜட்ஜுக்கிட்ட கேட்பாரு. கரெக்டா? இப்போ இந்த ஐபிசி என்னவா மாறிடுச்சுன்னா பிஎன்எஸ்ஸாக மாறிடுச்சு. பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லி 2023ல். ஐபிசி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1860ல். ஸோ இப்போ கொண்டு வந்து இங்கே நிறைய சட்டங்கள்லாம் மாற்றப்பட்டது. பிஎன்எஸ், நிறைய பிஎன்எஸ்எஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த மாற்றுறாங்கல்ல, இப்படி மாற்றும் போது இந்த பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக செல்லுபடி ஆகும். நீ இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராலேருந்து ஒருத்தனை கொண்டாலும் உனக்கு தண்டனை தான், தமிழ்நாட்டிலேருந்து எவனை கொண்டாலும் உனக்கு தண்டனை தான்.
புரியுதா? அப்போ பிஎன்எஸ்ங்கிறது மொத்த இந்தியாவுக்குமே பொதுவான ஒரு சட்டம். அது வந்து கிரிமினல் சட்டம். ஓகேவா? சிவில் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு பொதுவான சட்டம் கிடையாது. ஆனா அது பொது சிவில் சட்டம்னு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ கோவா, உத்தரகாண்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தன்னோட சட்டத்தை வந்து மாத்திட்டாங்க ஆர்டிகல் 44ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ், அது மாதிரி வந்து நம்ம இதில் எடுக்கிறோம் இல்லையா, தத்துலாம் எடுக்கிறோம்ல, தத்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர்லாம் இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காமனாக ஒரே சட்டம் தான் இருந்துச்சு. இப்போ டிவோர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமில் தலாக் சொல்லுவாங்க. தலாக் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பிரிஞ்சுப்பாங்க இல்லையா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் தலாக்லாம் சொல்லக்கூடாது. நீ எங்கே தான் வரணும், கோர்ட்டுக்கு தான் நீ வரணும். அதே மாதிரி நீ வந்து முஸ்லீம் இருக்கா 15 வயசுலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. சட்டப்படி நீ 18 வயசான கல்யாணம் பண்ணி 21 வயசான பையனா தான் கல்யாணம் பண்ணிக்கோ. லிவிங் டுகெதர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு நீங்க தான் அம்மா அப்பா. லிவிங் டுகெதரை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். நாலு பின்ன நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் நீங்க வேற வேற கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு நீங்க 2 பேர் தான் எப்பவுமே அம்மா அப்பா அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அம்மா அப்பாவோட சொத்துல பொண்ணுக்கும் பங்கு உண்டு, பையனுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிற எல்லாமே எதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளோட சிவில் சட்டம். இது எல்லாரும் ஒரே மாதிரியே ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணணும். அதை இப்போ யாரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து உத்தரகாண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கோவா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. என்னோட ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எதெல்லாம் வந்து சிவில் சட்டம் ஆர்டிகல் 44ல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது இப்போ கொண்டதுனால நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் அதை எதிர்பார்க்கலாம், பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸில். ஏன்னா அது எங்கே இருக்குது, டிபிஎஸ்பியில் இருக்குது. நம்மளோட ஷார்ட்ஸில் பாருங்கள், இல்லையா அந்த ஷார்ட்ஸ் லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆர்டிகல் 45 6 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 45. ஸோ அதுக்கப்புறம் கால்நடைகளை பராமரித்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 48. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 48A இருக்கு. தேசிய சின்னத்தை பாதுகாத்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 49 கொடுத்துருக்காங்க. நீதித்துறையை நிர்வாகத்துறையும் பிரித்தல். ஓகேவா? நீதித்துறை வேற, நிர்வாகத்துறை வேற. ஓகே, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அங்கே ரொம்ப பயாஸ்டா இருக்கும். எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரா அது இருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சர்வதேச அமைதி ஒற்றுமையில் நாட்டம் செலுத்துதல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 51. கிளியர்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வகையான நெறி கோட்பாடுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சமநீதி, இலவச சட்ட உதவி, நாடு முழுவதும் அனைவருக்கும் பொதுவான சட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தல் போன்றவை தான் இதில் அடங்கும். அதில் தான் நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறை பிரித்தல், சர்வதேச அமைதி ஒற்றுமையில் நாட்டம் செலுத்தல், இதெல்லாம் இந்த சமநீதி இந்த இதுல வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சரி, ஓகே. இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் முடியுது, டிபிஎஸ்பி முடியுது. டிபிஎஸ்பிலேருந்து உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆர்டிகல் 48A என்ன சொல்லுது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களோட டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா 3 பிரியும். காந்தியன் பிரின்சிபல், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் பிரின்சிபல், லிபரட்டி பிரின்சிபல்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபலுக்குள்ளே இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ காந்தியன் பிரின்சிபல் இருந்தால் ஆர்டிகல் 40, 48, 48A இதெல்லாம் போடுவீங்க இல்லையா, அதை நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? இது நீங்கள் எனக்காக பண்ணுறதுல உங்களோட செல்ஃப் நாலேஜ் வந்து டெவலப் ஆடுறதா. அப்போ தான் மறக்காது. நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துல பண்ணி பார்க்கும்போது இதை நம்ம அன்றைக்கி அங்கே பார்த்தோமே அப்படிங்கிற ஞாபகம் வந்து நமக்கு இருக்கும். படிப்பறிவோட கேட்குற அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு நல்ல எல்லா சூழ்நிலையுமே போய் நம்மளோட மண்டையில் நிற்கும். எவ்வளோதான் நம்ம புக்கை பார்த்து குறிச்சு படித்தாலும் ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அது ஒரு கதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு அடிப்படை உரிமையே முடிஞ்சிருச்சு, டிபிஎஸ்பியும் முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை ஏதாவது நான் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் சேஞ்ச். உங்களை மாதிரியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.